வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி புலாவ் முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். புலாவ் வந்து நம்ம பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 2 கப் போல் பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு இலை, 2 துண்டு பட்டை, 3 பீஸ் நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். மசாலா பொருள்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாவை மேலே கீறிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளியை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து காய்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட், 10 போல் பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, எல்லாத்தையும் சின்ன சின்ன பாக்ஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். இங்கே 1/2 மூடி போல் தேங்காவை துருவிட்டு அதோட பால் எடுத்து சேர்த்துக்கலாம். அளவு வந்து 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். இங்கே நான் 2 கப் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததும் குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து முட்டை மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வெந்ததுக்கப்புறம் அதோட ஓடை உரிச்சிட்டு முட்டையை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ முட்டையை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு தக்காளி விழுது ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் புலாவில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். புலாவ் வந்து நல்லா உதிரியாக வந்திருக்கு. சுவையான புலாவ் முட்டை மசாலா ரெடி.